அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்களாகிய நாங்கள் 3 வாழ்க்கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது வாழ்க்கை எமது கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகின்ற இந்த துன்யா, ஆலமி துன்யாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது ஒரு வாழ்க்கை ஆலமுல் பர்சக், கண்ணுக்கு புழக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மண்ணிற்கு மேலே உள்ள மனிதர்களுக்கு மண்ணிற்கு கீழே என்ன நடக்கிறது என்று விளங்காது. மண்ணுக்கு கீழே போன மக்களுக்கு மண்ணுக்கு மேலே இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கின்றும் விளங்காது. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவது ஒரு வாழ்க்கை தான் ஆலமே மஹ்ஷர், ஆலமுல் கியாமா, கியாமத்தினுடைய இறுதி, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே. அதுதான் ஒவ்வொருவருடைய முடிவு கொடுக்கப்படக்கூடிய நாள். அதில் 2இல் ஒன்றாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கண்டாலே போதும் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏனைய தோழர்கள் கேட்பார்கள், ஏன் இப்படி அழுகிறீர்கள்? சொல்லுவார்கள், இதுதான் அவ்வளு மனாசிலில் ஆகிரா, மர்மையினுடைய வாழ்க்கையின் முதலாவது ஸ்டெப்பே இதுதான், முதலாவது வீடே இதுதான். இந்த வீட்டில் ஒரு மனுஷன் வெற்றி பெற்று விட்டால் இதற்கு பிறகு அவர் எங்கெங்க போனாரோ வெற்றிதான். அரசுடைய நிழல்லையும் வெற்றிதான், மீசான்லேயும் வெற்றிதான், ரப்ப சந்திக்கிறதுலையும் வெற்றிதான், சிராத்திலையும் வெற்றிதான், நபியுடைய ஹவுலுல் கௌதர் நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்திரத்திலையும் வெற்றிதான், சொர்க்கம் போறதுலையும் வெற்றிதான். இதில் ஒருத்தர் தோல்வியை கண்டுட்டாரண்டா அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற யாராலையும் மேலாது. கண்ணியமானவர்களே, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு நாள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் கபரை காட்டுங்கன்னு சொன்னாங்க. கபருக்கு கொண்டு போய் காட்டப்படுவது. சொன்னார்கள், மா அகனா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா. சொன்னார்கள், என்னுடைய ஆட்சி அதிகாரம் எதுவுமே இந்த கபருக்கு பிரயோஜனம் இல்லையே. எனவே கண்ணியமான அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் ஒரு வார்த்தை, இப்ப எப்படி இரவாக இருக்கின்றதோ, இந்த இரவு கழிந்து ஒரு சூரிய உதயம் வருமோ, இதே போன்று நாம் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பூமிக்கு கீழே எல்லாரும் போய்த்து தான் ஆகுவோம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் கிட்டத்தட்ட 36 மணி நேரம், ஒரு நாள் 1.5 நாள். இந்த மணி நேரத்தில் இந்த மனுஷன் உடம்புல கொசுக்கள் முட்டையிட ஆரம்பித்து விடும். கிட்டத்தட்ட 2 அல்லது 2.5 நாட்கள் போகும் பொழுது இந்த முட்டைகள்ல இருந்து சில கிருமிகள் உடைஞ்சு வெளியில வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் எந்த உடம்பை வச்சு பெருமை அடிக்கிறோமோ, எந்த உடலை வச்சு மனுஷனோட மமதை காட்டுறோமோ, எந்த உடலை அல்லாஹ் எனக்கு அடிபணிங்கன்னு சொல்லி தந்த உடம்பை வச்சு நாங்கள் பெருமை அடித்து திரியிறோமோ, அல்லாஹ் கட்டுப்படாமல் இருக்கிறோமோ, இந்த பொடியினுடைய ஹாலாத்து இதுதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா கபூர்ல இந்த ஜனாசாவை முதலாவது வைக்கிற அந்த முதலாவது நாளே இவன் இந்த மனிதனுடைய வயிறும் இந்த மர்மஸ்தானமும் என்ன செஞ்சிடும்? பழுதடைய ஆரம்பிச்சிடும். கபரினுடைய 2வது நாள் இவனுடைய வயிற்றில் உள்ள குடல்களும் ஈரல்களும் பழுதடைய ஆரம்பிச்சிடும். 3வது நாள் இவனுடைய பழுதடைந்த அங்க அவயங்கள் அவன் உடம்பை விட்டும் கலர ஆரம்பித்து விடும். அதே 3வது நாள் இந்த விரல்களில் உள்ள நகங்கள் எல்லாமே பொடியை விட்டு மெதுவா கலர ஆரம்பிச்சிடும். கண்ணியமானவர்களே, 5வது நாள் என்ன நடக்கிறது? அவனுடைய மூளை கரைய ஆரம்பிச்சு விடுகிறது. எந்த மூளையால அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தானோ இந்த மூளை கரைய ஆரம்பிச்சிடும், தண்ணியா திரவமா மாறிடும். 6வது நாள் இவண்ட உடல் ஊதி இவண்ட வயிறு வெடிக்க ஆரம்பிச்சிடும். 7வது நாள் முகங்கள் எல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் வெளியால வர ஆரம்பிச்சிடும், நாக்கும் வெளியால தொங்க ஆரம்பிச்சிடும். 10வது நாள் இவண்ட அங்க அவயங்கள் வீங்கி எல்லாமே பழுதடைந்து 2 வாரத்துல உடல் முழுவதும் அதுல உள்ள ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் கலண்டு வேறு இடங்களுக்கு போய்விடும். இப்படி 2 வாரத்தினால 15வது இவன் உடம்புல இருந்து ஒரு நாத்தம் ஒன்று வெளியாகும். இந்த நாத்தத்தை கண்டு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து ஒரு கொசு ஒன்று வரும். அந்த கொசுக்கு தெரியும் 5 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து அந்த வாசத்தை நுகர்ந்து கொள்ளும். ஆனா எங்களுக்கு எவ்வளவுதான் கபரு கிட்ட இருந்தாலும் விளங்காது. அப்படி ஒரு வாசம். கண்ணியமானவர்களே, கபூர்ல வைக்கப்பட்ட 2 மாதத்துல உடல் எல்லாம் கரைஞ்சி அப்படி ஒரு திரவம் மாறிடும். 4 மாசத்துல அடையாளமே இல்லாம போயிடுவான். 7 மாசத்துல உடல்ல இருக்கிற எல்லா சதையும் அது அப்படியோ, அதாவது எங்கட பொடியை கண்டா எப்படி ஒருத்தரை இனம் காணுவோமோ அந்த சதையை கண்டா இனம் காண முடியாது, பாம்பு சட்டையை கழற்ற மாதிரி.
கண்ணியமானவர்களே, இப்படியே கால போக போல கடைசியா இவன் உடம்புல சதையெல்லாம் இல்லாம வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். 25 வருஷத்துல அந்த எலும்பும் உக்கி போயிடும். இந்த எலும்பு உக்கி போனதோட கடைசியா ஒரே ஒரு மீதமாக ஒன்று இருக்கும். எங்கட இந்த விழா எலும்புல இருக்கக்கூடிய அஜிபுஸ் ஜம்பு சொல்லக்கூடிய முதுகன் தண்டு என்று சொல்லுவோம். அதுல அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். இந்த அஜிபுஸ் ஜம்பை வச்சுதான் அல்லாஹு தாலா நபி அவங்க எப்படி சொல்றாங்க, யகுலு துராபு குல்ல ஷைஇன் மினல் இன்சான், மனிதனுடைய உடம்புல எல்லாத்தையும் மண் திண்டிடும். ஆனால் இல்லா அஜிபஸ் ஜம்பின், அந்த அஜிபுஸ் ஜம்பு சொல்லக்கூடிய அந்த முதுகன் தண்டை வச்சுதான் அல்லாஹு தாலா மறுமையுடைய நாளையில மனித சமூகத்தை அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பிப்பான். கண்ணியமானவர்களே, கபருக்கு ஒரு மனிதர் சென்று விட்டால் கபரு முதலாவது அவனை பார்த்து கேட்கின்றது, நீ உலகை விட்டு விட்டு வந்தாயா, அல்லது உலகம் உன்னை வேண்டாம் என்று அனுப்பிவிட்டதா, அல்லது நீ மர்மையை தயார் செய்வதற்கு முதல் மரணத்தை நீ சந்தித்து விட்டாயா என்று கபர் எம் அனைவரையும் பார்த்து கேட்கும். சகோதரர்களே, இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் கபருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு 4 வகையான திங்ஸ் தேவை, 4 வகையான தளபாடங்கள் தேவை. அதை எடுத்துக்கொண்டு சென்றால் மாத்திரம்தான் அவன் கபரிலே நிம்மதியாக வாழ முடியும். முதலாவது அவனுடைய தொழுகை. அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. நபி அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய முதலாவது கேள்வியாக அமைய போகின்றது சதக்கா அல்ல, ஜகாத் அல்ல, நீ ஹஜ்ஜி செய்தாயா, உம்ரா செய்தாயா, வாரி வழங்கினாயா என்பது அல்ல. முதலாவது நீ தொழுதாயா. ஒரு முஃமினுக்கு அடையாளம், ஒரு ஈமான்தாரிக்கு அடையாளம் நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்றுவதுதான். கண்ணியமானவர்களே, குஃபுருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை மாத்திரம்தான். தொழுகை இல்லை என்றால் இவருடைய பர்த் சர்டிபிகேட்ல முஸ்லிமுடைய பேர் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் முஸ்லிமாக இல்லை. எனவே தொழுகை முதலாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆனுடைய திலாவத்தை சொல்கின்றான். எந்த மனிதர் குர்ஆனை அதிகம் ஓதுகின்றாரோ இவர் கபரிலே நிம்மதியாக வாழலாம். மூன்றாவது, இந்த மனிதர் நோன்பை நோட்கின்றாரோ இந்த மனிதர் கபருளே நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும். நான்காவது விடயம்தான் அவருடைய சதகாக்கள், தான தர்மங்கள். இதுவும் இந்த மனிதன் 4 வகையான விடயங்கள் கபருளே நிம்மதியாக வாழ்வதற்கு தேவை. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த 4 விடயத்தோடு கபருக்கு சென்று விட்டால் இவனுடைய முடிவு எவ்வாறு அமைகின்றது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாஹு மலகானி ஃபயுக்இதானி மலக்குல் அஸ்வதானி அஸ்ரகானி. சொல்கின்றார்கள், அதாஹு மலகானி ஃபயுக்இதானிஹி, 2 மலக்குகள் வந்து அவனை இப்ப எழுப்பாட்டி உட்கார வைப்பார்கள். எப்படியாப்பட்ட மலக்குகள்? அல் அஸ்வதான், கருப்பான மலக்குகள், 2 பேரும் கருப்பா இருப்பாங்க. அதே மாதிரி அஸ்ரகான், அவங்களுடைய கண்கள் ரொம்ப நீல கலர்ல இருக்கும். இந்த மலக்குகள் 4 கேள்விகள் தான் கேட்பார்கள். மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக வமா இல்முக. மன் ரப்புக, ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு. மா தீனுக, தீனி அல் இஸ்லாம், என்ற தீன் இஸ்லாம். நபியுக, நபி யாரு? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது, வமா இல்முக, உன்னுடைய அறிவு என்ன? நீ எதனை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாய் உலகத்துல? கரஅது கிதாப் அல்லாஹி வ ஆமன்து பிஹி வ ஸத்தக்து, நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதினேன், அதை உண்மைப்படுத்தினேன், அதன்படி நான் வாழ்ந்தேன். இந்த 4 பதிலும் சகோதரர்களே நாங்கள் எக்ஸாம்ல கொஸ்டனுக்கு பாடமாக்கிட்டு போற மாதிரி இல்லை. கண்ணியமானவர்களே, அங்க போய் சொல்லலாம், நான் அந்த பயான்ல அந்த மௌலவி சொல்றதை கேட்டேன்னு நாங்க அங்க சொல்லலாம். எந்த மனிதர் இந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்தாரோ அந்த வார்த்தை மாத்திரம்தான் அங்கு வெளிப்படும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் இந்த 4 கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லிவிட்டால் கபரிலே 6 விடயங்கள் நடக்கும். முதலாவது விடயம், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்தினுடைய விரிப்பை எடுத்து இவருக்கு விரியுங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடையை எடுத்து வந்து இவருக்கு அணிவியுங்கள். கனிமானவரே, கஃபனோடு சென்றவர் சொர்க்கத்தினுடைய ஆடையோடு இருப்பார். மூன்றாவது விடயம், ஃபஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா ஃபயஅதீஹி மிர் ரூஹிஹா வ தீபிஹா, அல்லாஹ் சொல்கின்றான், அதனுடைய சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள், அதனுடைய காற்றை அவர் சுவாசிப்பார், அதனுடைய வாசத்தை அவர் நுகர்ந்து கொண்டிருப்பார். நான்காவது, கபர் இப்பொழுது இவருடைய கண்ணுடைய பார்வை எவ்வளவு தூரம் பார்க்கலுமோ அதை விடவும் மிக பிரம்மாண்டமானதாக விசாலமாகும். ஐந்தாவது விடயம், அழகான ஒரு மனிதர் கபருக்குள்ள வருவார். இப்ப இந்த மனிதர் சொல்லுவார், நீங்கள் யார் என்று கேட்பார்.
அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அஹ்சனு சியாப், வெள்ளை, மிக அழகான வெள்ளை நிற உடுப்பு உடுத்தவராக இருப்பார். ஹஸ்னுல் வஜிஹ், அழகான முகமுடையவராக இருப்பார். தீபுர் ரீஹ், அந்த மனிதர்கிட்டிருந்து நல்ல நறுமணம் கொண்டிருக்கும். அந்த மனிதர் சொல்லுவாரு, நான் யார் தெரியுமா? அன அமலுக ஸாலிஹ், நான் தான் நீங்கள் உலகத்திலே செய்த நல்ல அமல்கள் என்று சொல்லுவார். எனவே கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் கடைசியா கொடுக்கிறான், கபுரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி விடுவான். இசை கேட்கின்றீர்கள், உங்களுடைய கபர் வெளிச்சமாகுமா? மது அருந்துகின்றீர்கள், உங்களுடைய கபர் வெளிச்சமாகுமா? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குகின்றீர்கள், உங்களுடைய கபர் வெளிச்சமாகுமா? வட்டியிலே வாழ்கின்றீர்கள், உங்களுடைய கபர் வெளிச்சமாகுமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த கபரினுடைய விசாலத்தை கொடுக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, சாதாரண வாழ்க்கை அல்ல கபருடைய வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் அந்த கபரிலே ஒரே கணக்குல வாழ்வார்களா என்று கேட்டால் இல்ல. ஒரு மனிதர் மரணித்தது முதல் சூர் ஊதப்படும் நாள் வரைக்கும் தான் அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கும். சில சமயங்கள் பல்லாண்டு காலம் வாழக்கூடிய மனிதருக்கு துஹர்ல இருந்து அசர் வரைக்கும் தான் வாழ்ந்ததாக அந்த நேரம் கணிப்பிடப்படுகின்றது. ஏன்? அவ்வளவு வேகமாக கபருனுடைய வாழ்க்கை சென்றுவிடும், மஹ்ஷருடைய வாழ்க்கை மிக நெருக்கமாக வந்துவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத ஒரு மனிதனுடைய நிலைமை, மஹ்ஷருடைய நாள், சூர் ஊதப்படும் நாள் வரைக்கும் தண்டாயுதத்தோடு வருவார்கள். மிகவும் பலம் மிக்க இரும்பாயுதத்தோடு அந்த மலக்குகள் வருவார்கள். அவனுடைய நாவு கொன்னலாக இருக்கும், பதில் வராது. மலக்குகள் ஒவ்வொரு கேள்விக்கும் கேட்டு 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 அந்த இரும்பால் அடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சுத்தியலால, அந்த தண்டாயுதத்தால் அடிக்கும் பொழுது இந்த பூமியை புலந்து கொண்டு மனிதன் கீழே சென்று வருவான். கண்ணியமானவர்களே, மிக மோசமான தண்டனைகள். நாம் உலகத்துக்கு மேலே பார்க்கின்ற பாம்புகள் அல்ல, கபருக்குள்ள வார பாம்புகள். அதனுடைய நகங்கள் மிகவும் பிரம்மாண்டமான, நீட்டமானது. அதனுடைய வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் வரும். அந்த பாம்பை கண்டாலே மிகவும் பயங்கரமாக இருக்கும். அந்த பாம்பினுடைய நகங்கள் இரும்பால் இருக்கும். மிக மோசமான வேதனைகள் கொண்ட இடமாக இருக்கின்றது. நாங்கள் கூட இரவில் தூங்கும் பொழுது தனியா ரூம்ல லைட் ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் எங்கட ரூம். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, நான் இப்ப இருக்கிறது கபருக்குள்ளண்டா, இப்ப யார் ஹெல்ப்புக்கு இருக்கிறா? இப்ப யார் ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க? யாரை கூப்பிட இயலும்? கண்ணியமானவர்களே, எனவே சாலிஹான அமல்களோடு சென்று அந்த கபரிலே நிரப்பமான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கையை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் எமக்கும் எம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீகை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انزله المقعد المقرب عندك يوم القيامة. اللهم يسر علينا حسابنا. اللهم يسر علينا أمور الدنيا والآخرة. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وطلقاء وأمناء وخلصاء، واجعلنا يا إلهنا من نتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين، ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. صل وسلم على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه وأحبابه وأهل بيته أجمعين برحمتك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين، والحمد لله رب العالمين.